السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், வெள்ளிக்கிழமை இரவு நாம் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். இந்த துஆவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தேவைகளை நிறைவேற்றி தருகின்றான். அதே போன்று நம்முடைய நிலைமைகளை அல்லாஹ் சீராக்கி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் அல்லாஹ்விடத்திலே துஆக்களை கேட்கின்றோம். அதில் அதிகமானோர் குறிப்பிடக்கூடிய ஒரு விடயம்தான், நான் கேட்கக்கூடிய துஆ கபூலாகுவதில்லை. நான் ஒவ்வொரு நாளும் துஆக்களை கேட்கின்றேன், என்னுடைய துஆ கபூலாகுவதில்லை என்று அதிகமான சகோதரர்கள் கூறுகிறார்கள். நம்முடைய துஆக்கள் அல்லாஹ்விடத்திலே கபூலாக வேண்டுமா, அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில வழிமுறைகளை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில நேரங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். சில இடங்களை கற்றுத்தந்திருக்கிறார்கள். இந்த நேரங்களில், இந்த இடங்களில், இந்த வழிமுறைகளை கொண்டு நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தால் நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய பிரார்த்தனைகளுக்கு பதில் வழங்குவார். நாம் கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் கபூலாக வேண்டுமா, யக்கீனோடு இஹ்லாஸோடு நாம் துஆக்களை கேட்போம். நிச்சயமாக நம்முடைய துஆக்களுக்கு அல்லாஹ் பதில் வழங்குவான். நாம் இஷாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு 100 தடவைகள் இந்த துஆவை ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். நிச்சயமாக அல்லாஹ் நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருவான். நம்முடைய எண்ணங்கள், நாட்டங்கள், இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு துஆவாக இந்த துஆ இருந்து கொண்டிருக்கின்றது. அல் குர்ஆன் கூறக்கூடிய ஒரு துஆ என்ன துஆ என்றால், ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன். ரப்பனா ஆமன்னா ஃபக்ஃபிர் லனா வர்ஹம்னா வ அன்த கைருர் ராஹிமீன் என்று வரக்கூடிய இந்த துஆ மிகச்சிறந்த ஒரு துஆ. அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பை கேட்கக்கூடிய துஆ. இந்த துஆவை நாம் 100 தடவைகள் ஓதி அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை ஏற்படுத்தி தருவான்.